வாரிசுரிமை சட்டம் என்பது இஸ்லாத்தில் மிக ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு சட்டமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வாரிசுரிமை சம்பந்தமாக 2 தரப்பினர்களுக்கு 2 விதமான சம்பவங்களை சொல்றான். வாரிசுரிமை சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவில அல்லாஹ் பேசுறான். பேசிக்கொண்டு வரும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் இதை இந்த சட்டத்தை சரியா அமுல்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் அவர்களை நுழைவித்து அந்த சுவர்க்கம் எப்படி இருக்கும் என்பதையும் சொல்கிறான். அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை நுழைவிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். வாரிசுரிமை சட்டத்தை மீறுகின்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற எச்சரிக்கை என்னன்னு கேட்டால், அவர்களை நாம் நரகத்தில் நுழைவிப்போம், அதிலே அவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப 2 தரப்பினர்களையும் நாங்க பார்க்கலாம். யாரு சரியான முறையில் அந்த சட்டத்தை அமுல்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான விஷயம் என்ன? சுவர்க்கம். நம்ம அதற்காக வேண்டித்தான் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நம்ம தொழுகிறோம், ஏனைய வணக்க வழிபாடுகளில் மும்மூரமாக நாங்கள் ஈடுபடுற என்னத்துக்கு என்றால் அந்த சுவர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காக வேண்டி.